தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளி காவலாளியை 9ஆம் வகுப்பு மாணவர் அறிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்த 38 வயதான பாலகுமார் கதிரேசன் கோயில் சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று பள்ளி அருகே உள்ள கடையில் அமர்ந்திருந்த போது 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுவன் அறிவாளால் தாக்கினார். காயமடைந்த காவலாளியை அங்கிருந்தவர்கள் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். சிகிச்சைக்கு பின் அவர் வீடு திரும்பினார். இதுகுறித்து பாலகுமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய சிறுவனை பிடித்து இளம் சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தினர். அங்கு சிறுவனுக்கு அறிவுரை மற்றும் கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது. இதனிடையே நன்றாக படிக்கும்படி பாலகுமார் அடிக்கடி அறிவுரை வழங்கியதால் ஆத்திரத்தில் மாணவன் தாக்கியதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போது இந்து சமய அறநிலையத்துறை என்கிற துறை தமிழகத்தில் இருக்காது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடையே இதனை அவர் கூறினார். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அங்க போறார், கூட கனிமொழி அக்கா இருக்கிறாங்க. அப்ப பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே 6 மணி நேரமா நிக்கிறோம், 7 மணி நேரமா நிக்கிறோம், 8 மணி நேரமா நிக்கிறோம். அதற்கு சேகர் பாபு அவர்கள் பேசுவதை பத்திரிகை நண்பர்களுடைய மைக்கில் கேப்சர் ஆகுது. என்ன சொல்றாருன்னா, திருப்பதி போனா ஒரு நாள் முழுக்க நிப்பானுங்க, இங்க என்ன பிரச்சனை? இன்னைக்கு தான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அறநிலைத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம். ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறது, அதை பொறுத்து கொண்டாலும் கூட திருப்பதி போனா ஒரு நாள் நிப்பானுங்க, இங்க என்ன பிரச்சனை? உள்ளத்தில் இருப்பது இன்னைக்கு வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது இங்கே அறநிலைத்துறை என்பது தமிழகத்தில் இருக்காது. அது எதற்காக இருக்கக்கூடாது என்பதற்கு தினமும் கூட சேகர் பாபு அவருடைய நடவடிக்கையே ஒரு சாட்சி. அதனால் நிச்சயமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுப்பாரு நம்புறோம். கன்னியாகுமரியில் ஜோதிடம் கூறியது பலிக்காததால் ஆத்திரமடைந்த பெண் முகநூல் நண்பரை ஏவி ஜோதிடரை தீர்த்து கட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மர்மமான முறையில் ஜோதிடர் இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் உடற்கூராய்வு முடிவில் உண்மை அமலமானதன் திக் பின்னணி என்ன? கன்னியாகுமரியில் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்ற கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்கு சாத்தியம் உள்ளதா என்று ஆருடம் கூறிய ஜோதிடருக்கு நேர்ந்த கொடூரம் பதபதைக்கு வைத்துள்ளது. 9 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுத்து பரிகார பூஜை செய்தும் பலன் கிடைக்காததால் ஜோதிடருக்கு பெண் ஒருவர் யமனாக மாறியுள்ளார். நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆசாரிப்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் 64 வயதான ஜான் ஸ்டீபன். நாட்டு வைத்தியரான இவர் ஜோதிடமும் பார்த்து வந்துள்ளார். ஜான் ஸ்டீபனின் மகளுக்கு திருமணமாகி சென்ற நிலையில் மகன் கோவையில் தங்கி படித்து வருகிறார். இதனால் கணவன் மனைவி இருவரும் ஆசாரிப்பள்ளத்தில் தனியாக வசித்து வந்தனர். கடந்த 8ஆம் தேதி ஜோதிடரின் மனைவி விஜயகுமாரி வெளியே சென்றுள்ளார். பிறகு வீடு திரும்பிய போது ஜான் ஸ்டீபன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து உடனடியாக விஜயகுமாரி ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்டமாக மர்ம மரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். ஆனால் உடற்கூராய்வு முடிவில் ஜோதிடர் கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. பிறகு கொலை வழக்காக மாற்றிய போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். கொலை வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் கட்டிமாங்காடு பகுதியை சேர்ந்த 43 வயதான கலையரசி மற்றும் நெல்லை மாவட்டம் கருங்குளத்தை சேர்ந்த 25 வயதான நம்பிராஜனுக்கு தொடர்பு இருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் கருத்து வேறுபாடு காரணமாக கலையரசி தன்னுடைய கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவது தெரிய வந்தது. பிரிந்து சென்ற தன்னுடைய கணவருடன் சேர்ந்து வாழ பரிகாரம் தேடி ஜோதிடம் பார்ப்பதற்காக ஜான் ஸ்டீபனை அணுகியுள்ளார். அப்போது சில பரிகாரங்கள் செய்தால் கணவருடன் சேர்ந்து வாழலாம் என்று ஜான் ஸ்டீபன் நம்பிக்கை அளித்ததாக கூறப்படுகிறது. இதை நம்பி பரிகார பூஜைக்காக 9,50,000 ரூபாய் வரை ஜோதிடருக்கு கலையரசி கொடுத்துள்ளார். அதன் பிறகும் தம்பதியிடையே சுமூக உறவு எட்டப்படாமல் மீண்டும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஜோதிடர் கூறிய வாக்குறுதியும் பரிகாரமும் பலன் அளிக்காததால் கொடுத்த பணத்தை கேட்டு கலையரசி குடைச்சல் கொடுத்துள்ளார். பணத்தை திருப்பித் தர முடியாது என்று ஜோதிடர் ஜான் ஸ்டீபன் கூறியதால் ஆத்திரத்தில் அவரை தீர்த்து கட்ட கலையரசி சதித்திட்டம் தீட்டியுள்ளார்.
இதற்காக ஃபேஸ்புக் மூலமாக பழகிய நண்பர் நம்பிராஜனின் உதவியை நாடியுள்ளார். அதற்காக அவருக்கும் பணம் கொடுத்துள்ளார். இதையடுத்து இருவரும் சேர்ந்து ஜோதிடரை தீர்த்து கட்ட நாள் குறித்துள்ளனர். திட்டமிட்டபடி கடந்த 8ஆம் தேதி ஜான் ஸ்டீபனின் வீட்டிற்கு வந்துள்ளனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே வீட்டில் தனியாக இருந்த ஜான் ஸ்டீபனை பிடித்து இருவரும் தாக்கியுள்ளனர். அப்போது அவரின் கழுத்தை துண்டால் இறுக்கியும் தலையை தரையில் அடித்தும் கொலை செய்திருப்பதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். பிறகு எதுவும் நடக்காதது போன்று அங்கிருந்து இருவரும் தப்பி ஓடினர். போலீசாரும் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்தால் வழக்கிலிருந்து தப்பித்து விட்டதாக நினைத்தவர்கள் ஜோதிடரின் உடற்கூராய்வு அறிக்கை மூலமாக மாட்டிக்கொண்டனர். கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்காக செய்த பரிகார பூஜை பலிக்காததால் தன்னுடைய ஃபேஸ்புக் நண்பரோடு சேர்ந்து ஜோதிடரை திட்டம் தீட்டி பெண் ஒருவர் கொலை செய்த சம்பவம் நாகர்கோவிலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சொத்து தகராறில் சித்தப்பாவை அரிவாளால் இளைஞர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கதிராநல்லூரைச் சேர்ந்த கோபால் என்பவருக்கும் இவரது சகோதரர் மகன் குமர்வேல் என்பவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்தது. இந்நிலையில் சனிக்கிழமை காலை கோபால் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே வழிமறித்த குமரவேல் தகராறு செய்துள்ளார். மேலும் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து சரமாரியாக தாக்கினார். அரிவாளை திருப்பி வைத்து தாக்கியதால் கோபால் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குமரவேலை கைது செய்து விசாரிக்கின்றனர். அமெரிக்காவில் ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது போல சூரிய மின்சக்தி உற்பத்தியுடன் செம்மறி ஆடுகள் வளர்ப்பும் ஆதாயம் கண்டு வருகின்றன. டெக்சாஸ் மாகாணத்தில் சமவெளி பகுதிகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ணைகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஆஸ்டினின் புறநகரான மிலாம் கவுண்டியில் 4000 ஏக்கரில் 900 மெகாவாட் மின்சாரம் சோலார் பேனல்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அங்கு வளரும் புற்களை அறுப்பதற்கான இயந்திர செலவை குறைக்கும் வகையில் செம்மறி ஆடுகள் மேய்ச்சலுக்காக அந்த இடம் விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. இதேபோன்று 27 மாநிலங்கள் சூரிய சக்தி மேய்ச்சல் முறையை பின்பற்றுவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசத்தில் ஆளுநரின் வாகனங்கள் செல்லும் போது சாலையை கடக்க முயன்றதாக ஒருவரை காவலர் இழுத்து தள்ளி எட்டி உதைத்தது கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தலைநகர் போபாலின் ஆனந்த் நகரில் ஆளுநர் மங்குபாய் பட்டேலின் கான்வாய் சென்று கொண்டிருந்தது. அப்போது அதன் அருகே சாலை தடுப்புச் சுவரையொட்டி ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் ஆக்ரோஷத்துடன் சென்ற காவலர் அந்த நபரை அங்கிருந்து இழுத்து தள்ளினார். பின்னர் காலால் எட்டி உதைத்தார். இதுகுறித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.